ஓம் விஸ்வாதாரவிதே வேதாந்த பாஸ்கராய நமஹ. க்ஷராக்ஷராத்மகம் விஸ்வம் வியக்தாவ்யக்தாத்மகம் ஜகத் பிபர்த்தி பகவான் ஈஷः इति वेदांत भास्करः. अद्य दिनाङ्कः आगस्ट् मासे 27 दिनः. अद्य दिनस्य विषयः ईश्वर एव जगदाधारभूतः. ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் 1:8 இந்த மந்திரத்தில் வரக்கூடிய விஷயமானது ஈஸ்வரனை இந்த மொத்த ஜகத்திற்கு ஆதாரமாக விளங்குகிறார். சம்யுக்தமேதத் ஷராஷராத் ஷரமக்ஷரம் ச வியக்தாவ்யக்தம் பரதே விஸ்வமீஷः. இதம் ஜகத் பரஸ்பரம் சம்யுக்தம் கலு மானவாः அந்யோன்யம் பிரீத்யா சம்யுக்தஹாச்சேத் ததேவ கலு ஜகத் நாம. இந்த ஜகத்தில் எல்லாமே பரஸ்பரமாக சேர்ந்து இருக்கிறது. மாணவர்கள் அந்யோன்யமாக ஒருவர் மற்றவருடன் பிரியத்துடன் சம்யுக்தத்தோடு இருக்க வேண்டியது, அதுதான் உலகம். தேவதானாம் மானவாம் ச பரஸ்பரம் சம்பந்தா ஜீவானாம் ஈஸ்வரானாம் ச அந்யோன்ய சம்பந்தோ வித்யதே. தேவர்களுக்கும் மனுஷர்களுக்கும் பரஸ்பரம் சம்பந்தம் இருக்கிறது. இதேதான் ஜீவர்களுக்கும் ஈஸ்வரனுக்கும் அந்யோன்ய சம்பந்தம் இருப்பதை எடுத்து காட்டுகிறது. க்ஷரம் அக்ஷரம் இது இதம் ஜகத் த்வேதா விபக்தம். க்ஷரம் நாம நஸ்வரம் அநித்யம் வியாக்கிருதம் ஜகத், அக்ஷரம் நாம நாசரஹிதம் நித்தியம் அவ்யாக்கிருதம் ஜகத். இந்த ஜகத்தை இரண்டு விஷயமாக பிரிக்கலாம். க்ஷரமாகவும் அக்ஷரமாகவும் பிரிக்கலாம். க்ஷரமானது எது அப்படின்னால் அவ்யக்தமாக மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய வெளித்தோற்றத்துக்கு வந்த நாசத்துடன் கூடிய இருக்கக்கூடிய ஒரு அம்சம். மற்றொரு அம்சம் அக்ஷரம், அதாவது நாசம் இல்லாத நித்தியமாக எப்பொழுதுமே இருக்கக்கூடியது. வியக்தம் நாம பிரமாண கோச்சரம் நாமரூப யுக்தம் ஸ்தூலம் ஜகத். எது வெளித்தோற்றத்துக்கு வந்திருக்கிறதோ அது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வியக்தம் என்றால் எது நம்மளுடைய இந்திரியங்களுக்கு புலப்படுகிறதோ, நம் பிரமாணங்களுக்கு புலப்படுகிறதோ அதை ஸ்தூலம் என்று சொல்வார்கள். அவ்யக்தம் என்றால் எது பிரமாண அகோச்சரமோ ஜகத் மூலபூதமாக இருக்கக்கூடியது. அதாவது அவ்யக்தம் என்றால் வெளித்தோற்றத்துக்கு வராதது, அது ஜகத்தினுடைய மூலமாக இருந்து நம் பிரமாணத்துக்கு எட்டாதது. ஏதாத்ருஷ பிரபஞ்சஸ்ய தர்த்தா ஏவ பரமாத்மா. இப்படிப்பட்ட க்ஷர அக்ஷர ஜகத்தை தாங்குபவராக இருக்கக்கூடியவர், ஆதாரமாக இருக்கக்கூடியவரே பரமாத்மா. அயமேவ ஈஸ்வரஹா இத்யபி கத்தியதே. இந்த பரமாத்மாவை தான் ஈஸ்வரன் என்ற சொல்லால் அழைக்கப்படுகிறார். சமஸ்தஸ்யாபி விஸ்வஸ்ய சாரஹா பரமாத்மா. மொத்த விஸ்வஸ்தனுடைய சாரமாக இருப்பது, அதாவது க்ஷரம் அக்ஷரம் ரெண்டுத்தினுடைய சாரமாக இருப்பது பரமாத்மா. இதம் ஜகத் ஈஷாதேவ ஜனித்வா தஸ்மின்னேவ ஸ்தித்வா தத்ரைவ லீயதே. இந்த ஜகத்து அந்த ஈஸ்வரனிலேயே வந்திருக்கிறது, அவரிலேயே இருக்கிறது, அவரிலேயே ஒடுங்கும். ஆத்மா தூ க்ஷராத் அக்ஷராத் ச விலக்ஷணः ஈஸ்வராபாவ விஸ்வாபாவः சர்வசக்தः அயம் பரமாத்மா ஏவ சர்வேஷாம் அப்யாஸ்மாகம் ஸ்வரூபபூதோஸ்தி. ஆத்மாவும் க்ஷரம் அக்ஷரம் அல்லாதது. ஈஸ்வர பாவம் எது விஸ்வபாவமோ அதுவே தான் பரமாத்மா, அதுவே தான் ஒருவனுடைய ஆத்மஸ்வரூபமாகவும் விளங்குகிறது. ஓம் விஸ்வாதாரவிதே வேதாந்த பாஸ்கராய நமஹ.